ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சப்ஜெக்டில் உள்ள ஃபஸ்ட்டு சாப்டரான ஓல்டு இங்கிலீஷ் லிட்ரேச்சருடைய இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை இந்த வீடியோவில் நம்ம லேர்ன் பண்ணலாம். ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர். இந்த பேப்பரை படிக்கும்போது ஓல்டு இங்கிலீஷ் லிட்ரேச்சருடைய ஹிஸ்ட்ரி, அதனுடைய இம்பேக்ட்டு, ஓல்டு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் உள்ள போயட்ஸு, ப்ரோஸ் ரைட்டர்ஸ், ஆரிஜின், எப்படி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஃபார்ம் ஆனது, இதெல்லாம் வந்து இந்த ஓல்டு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சாப்டர் படிக்கும்போது நமக்கு தெரியும். இப்போது ஓல்டு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னா இதுக்கு இன்னொரு நேம் இருக்குது, ஆங்கிலோ சாக்சன் லிட்ரேச்சர்னு சொல்லுவாங்க. பிகாஸ் ஆங்கிலோ சாக்சன் தான் வந்து இவங்களுடைய பீரியடில் தான் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சருங்கிறது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் வந்து ஓல்டு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து ஸ்டார்டட் வித் ஆங்கிலோ சாக்சன் ஆர் இட் இஸ் கால்டு ஆங்கிலோ சாக்சன் லிட்ரேச்சர். இதோடைய பீரியட் வந்து 500 to 1340, 500 to 1340 இந்த பீரியட் வந்து ஓல்டு இங்கிலீஷ் லிட்ரேச்சருடைய பீரியட். சாசர் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். இப்போது நம்ம இந்த ஓல்டு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஃபீல்டை க்ரியேட் பண்ணியாச்சு. இதில் வந்து ரைட்டர்ஸ் இனிமேல் தான் வருவாங்க. ஸோ அந்த பீரியடில் வந்து ரைட்டர்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆக வரும்போது இந்த ஓல்டு இங்கிலீஷ் லிட்ரேச்சரை டெவலப் பண்ணதே வந்து ஜெஃப்ரி சாசர்னு சொல்லக்கூடிய ஒரு கிரேட்டஸ்ட் ரைட்டர். இவர் வந்து இந்த இங்கிலீஷ் லிட்ரேச்சருடைய ஃபாதராக கன்சிடர் பண்ணப்படுறாங்க. இந்த பீரியடில் வந்து ரொம்ப முக்கியமான 2 நிகழ்வுகள் நடந்துச்சு. அதாவது 2 இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் டுக் பிளேஸ். ஃபஸ்ட்டு வந்து இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் 3 ரேசஸ். இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் 3 ரேசஸ், அதாவது 3 படைகள் வந்து இங்கிலாண்டு நுழைஞ்சாங்க. இங்கிலாண்டுங்கிற இன்னைக்கு இருக்கக்கூடிய இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கான ஒரு ஆரிஜின், ஒரு கண்ட்ரி இருக்குது அப்படின்னா அது இங்கிலாண்டு. இந்த இங்கிலாண்டுக்குள்ளே ஆரம்ப காலத்தில் வந்து 3 படையெடுப்புகள், அதாவது 3 விதமான ட்ரைப்ஸ் வந்து நுழைஞ்சாங்க. இன்ஃப்ளக்ஷன் நுழைதல், படையெடுக்கிறதுன்னு அர்த்தம். இந்த 3 கூட்டம் வந்து படையெடுத்துச்சு. அது யாருன்னா ஆங்கிலோ, ஜூட்ஸு, சாக்சன்ஸ். இந்த 3 பேரும் வெவ்வேறு வருஷத்தில் என்ன பண்ணாங்கன்னா இங்கிலாண்டுக்குள்ளே வர்றாங்க. இவங்க வந்ததுக்கப்புறம் தான் வந்து கிறிஸ்டியானிட்டியே ஸ்டார்ட் ஆகுது. கிறிஸ்டியனைசேஷன் ஆஃப் த ட்ரைப்ஸ். இந்த 3 பேரும் இங்கிலாண்டு நுழையும் போது தெர் இஸ் நோ ரிலீஜன். ஆனால் இவங்களுக்கு அப்புறம் தான் வந்து கிறிஸ்டியானிட்டிங்கிற ஒரு ரிலீஜன் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இவங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய மக்களுக்கு வந்து கிறிஸ்டியானிட்டியை ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பித்தாங்க. இது எப்படி யார் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த கிறிஸ்டியன் ரிலீஜன் அப்படின்னா 597 செயின்ட் அகஸ்டின் அப்படிங்கிற ஒரு செயின்ட் இருக்கார். இவர் ரோம்லேருந்து வந்திருக்கார். ரோம் வந்து இங்கிலாண்டுடைய ரொம்ப தூரத்தில் இருக்குது, இட்டலி பக்கத்தில் இருக்கக்கூடிய ரோம். அந்த சிட்டியிலிருந்து செயின்ட் அகஸ்டின் வராரு. இவர் கன்வெர்டட் த ஜூட்ஸ் இன் கென்ட் டு கிறிஸ்டியானிட்டி. கென்ட்டுங்கிற அந்த ஒரு மாகாணத்தை ரூல் பண்ணக்கூடிய ஜூட்ஸ், இவங்கள இந்த செயின்ட் அகஸ்டின் பார்த்து என்ன பண்ணார்னா அவங்க எல்லாத்தையுமே கிறிஸ்டியனுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டார். ஸோ இந்த 3 ரேசஸில் வந்து ஜூட்ஸ் தான் ஃபஸ்ட்டு கிறிஸ்டியனாக கன்வெர்ட் ஆகப்படுறாங்க. தென் மாங்ஸ் கேம் ஃப்ரம் அயர்லாண்ட் அண்ட் செட் அப் மொனாஸ்ட்ரீஸ் இன் நார்த்தம்பிரியா. கிறிஸ்டியானிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் அயர்லாண்டு வந்து இங்கிலாண்டுக்கு வெளியே இருக்குது. இப்போது அயர்லாண்ட்லேருந்து சில மாங்ஸ், துறவிகள் வராங்க, அதை கிறிஸ்துவ துறவிகள் வராங்க. அவங்க வந்து நார்த்தம்பிரியா அப்படிங்கிற ஒரு இடத்துல நிறைய மொனாஸ்ட்ரீஸ், அதாவது அந்த துறவிகள் வசிக்கக்கூடிய ஒரு மடங்களை வந்து கட்டினாங்க. ஸோ இப்படி வந்து ஸ்லோலி இங்கிலாண்டுக்குள்ளே கிறிஸ்டியானிட்டி வாஸ் ஸ்டார்டட் டு எமர்ஜ். தென் ஓல்டு இங்கிலீஷ் பொயட்ரி ஆல்சோ டெவலப்டு. ஸோ இதுக்கப்புறம் ரைட்டிங்கில் டெவலப் ஆகுச்சு. ஃபஸ்ட்டு வந்து பொயட்ரி டெவலப் ஆகுது. எப்படின்னா பியோவோஃப் இஸ் த ஃபஸ்ட் எபிக் போம் இன் இங்கிலீஷ் அரவுண்ட் AD 700. AD 700 தான் வந்து பியோவோஃப் அப்படிங்கிற போம் வந்து வெரி ஃபஸ்ட்டு போம் இங்கிலீஷில் இது எழுதப்பட்டது. இதோட ஆத்தர் யாருன்னு இன்ன வரைக்கும் தெரியலை. அண்ட் ஸ்டோரி ஃபார் த போம் டேக்கன் ஃப்ரம் இங்கிலாந்து பை ஆங்கிள்ஸ் தான் வந்து இந்த போமுக்கு வந்து ஸ்டோரியை வந்து வடிவமைச்சாங்க. தி ஒரிஜினல் காப்பி ப்ரொடெக்டட் பை ராபர்ட் காட்டன். ஆனால் இந்த பியோவோஃப் அப்படிங்கிற இந்த போம் எழுதும்போது என்னோட ஒரிஜினல் காப்பி வந்து ராபர்ட் காட்டன் வந்து இங்கிலாந்து உள்ள மியூசியமில் வச்சுருந்தார். இன்னமும் அந்த ஒரிஜினல் காப்பி இருக்குது.
அதுக்கப்புறம் எப்படி அடுத்தடுத்து போம்ஸ்லாம் டெவலப் ஆகுதுன்னா செக்குலர் போம்ஸ் டெவலப் ஆகுது. செக்குலர் போம்ஸ்னால் ஒரு மத ரீதியாக இல்லாமல் ஜென்ரலாக எழுதக்கூடியது. வேறு எந்த ஒரு அரசியல் தொடர்போ மத ரீதி தொடர்போ இல்லாமல் ஒரு செக்குலராக ஒரு போம்ஸ் வந்து அப்போ ஸ்டார்ட் ஆகுது. அது விட்சித்து, டியோர் லேமண்ட், அந்த சீஃபேரர் அப்படிங்கிற இந்த 3 போம்ஸ் வந்து மத ரீதியாக இல்லாமல் ஜென்ரலாக எழுதப்படுது. தென் லவ் போம்ஸ் எழுதாங்க. த லவ்வர்ஸ் மெசேஜ் அண்ட் த ஒய்ஃப்ஸ் கம்ப்ளைண்ட். த லவ்வர்ஸ் மெசேஜ் அண்ட் த ஒய்ஃப்ஸ் கம்ப்ளைண்ட். இந்த 2 லவ் போம்ஸும் வந்து அந்த காலத்தில் ஓல்டு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த மாதிரி டைட்டில் போம் எழுத ஆரம்பித்தாங்க. அண்டு கிறிஸ்டியன் போம்ஸும் வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. கேட்மன் அண்டு கினி வூஃப் ஆர் த பாய்ட்ஸ் ரிட்டன் பிப்ளிக்கல் ஸ்டோரிஸ். பிப்ளிக்கல் ஸ்டோரிஸ்னால் பைபிள்லேருந்து எடுக்கப்பட்ட கதைகளை வந்து என்ன பண்ணுறான்னா ஒரு போயம் வடிவில் எழுதுகிறாங்க. யாராருன்னா கேட்மான் அண்டு கினி வூஃப். அண்டு கேட்மான் ஹேட் அ விசன். கேட்மான்ங்கிற பாய்ட்டுக்கு வந்து ஒரு விஷன், ஒரு காட்சி கிடச்சிச்சு. யாருன்னா அதாவது ஒரு ஏஞ்சல் மாதிரி என்ன பண்ணனா ஒரு விஷன் கிடைக்கிது, ஒரு காட்சி. அதுலேருந்து அந்த காட்சி வந்து கேட்மேனுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, அவர் வந்து இந்த கிரியேஷன் ஆஃப் தி எர்த்தை பற்றி எழுது, இந்த கிரியேஷன் ஆஃப் த திங்ஸு, இந்த பூமியில் வந்து உயிரினங்கள் எப்படிலாம் உருவாச்சு அதை பற்றின ஸ்டோரி எழுதுன்னு அந்த விஷன் வந்து இவர்கிட்ட சொன்னது. அதை கேட்டு என்ன பண்ணார், ஹி ரோட் ஸ்டோரி அபவுட் ஆடம் அண்ட் ஈவ் அண்ட் தேர் ஃபால். ஸோ நமக்கு தெரியும் இந்த பூமியில் ஃபஸ்ட்டு ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ஆடம் அண்ட் ஈவ், இவங்களை பற்றின ஸ்டோரிஸை வந்து கேட்மன் எழுத ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அவங்க எப்படி வீழ்ந்தாங்க, எப்படி சேட்டனோட டெம்ப்டேஷனை விழுந்தாங்கிற அந்த ஸ்டோரியும் எழுதுகிறார். அண்ட் எக்ஸோடஸ் ஃப்ரம் ஈஜிப்ட், ஸ்டோரி ஆஃப் டேனியல், இதெல்லாம் வந்து ஒரு கிறிஸ்டியனிட்டி பேஸ்டாக எழுத ஆரம்பிக்கிறார் கேட்மான். அண்ட் கினிவூப் ஹேட் அ விசன் ஆஃப் கிராஸ். இந்த சிலுவையோட காட்சி கிடைக்கிது கினிவூப்புங்கிற இன்னொரு போயட்டுக்கு. He wrote religious themes, Christ, incarnation, descent into hell. ஸோ இந்த மாதிரி கிரைஸ்ட், அவருடைய மறுபிறவி, இது எல்லாம் வந்து எழுத ஆரம்பிக்கிறாரு. அண்ட் ஜூலியானா இஸ் அ டேல் ஆஃப் கிறிஸ்டியன் மார்டிடம். ஒரு கிறிஸ்துவ அதாவது கிறிஸ்டியன் ரிலீஜனை பேஸ் பண்ணி எப்படிலாம் சில பேர் தியாகம் பண்ணுறாங்க மதத்துக்காக, அப்படிப்பட்ட ஒரு தியாகத்தில் வந்து ஜூலியானா அப்படிங்கிற ஒருத்தவங்களை பற்றி ஸ்டோரி எழுதுகிறார் கினிவோ. த ட்ரீம் ஆஃப் த ரூட் இஸ் ஃபேமஸ் ரிலீஜியஸ் ஒர்க். அந்த காலத்தில் அந்த பீரியடில் வந்து த ட்ரீம் ஆஃப் த ரோட் அப்படிங்கிற இந்த போம் வந்து வெரி ரிலீஜியஸாக இருக்கும், ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்டுச்சு. அப்புறம் ப்ரோஸ் எப்படி டெவலப் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு இங்கிலீஷில் கிங் ஆல்ஃப்ரெட்டு, ஆல்ஃப்ரிக், ஊவ்ஸ்டான் இவங்கெல்லாம் வந்து மேஜர் ப்ரோஸ் ரைட்டர்ஸ். கிங் ஆல்ஃப்ரெட் இஸ் த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ப்ரோஸ். இந்த இங்கிலீஷ் ப்ரோஸ்னுடைய ஃபாதர் வந்து கிங் ஆல்ஃப்ரெட். இந்த ஆல்ஃப்ரெட் வந்து லாட்டின் புக்ஸ் ஆஃப் லா இங்கிலீஷ்க்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாரு. பிகாஸ் அவர் கோர்ட்டில் உள்ள கிளர்ஜிஸு, இந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய கிளர்ஜி பாதிரியார்களுக்கு வந்து லாட்டின் தெரியாததுனால இந்த கிங் ஆல்ஃப்ரெட் என்ன பண்ணுறாருனா லாட்டின் உள்ள பைபிள்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாரு, இங்கிலீஷ்க்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறார். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் போப்பு கிரிகாரி எழுதிய பாஸ்டரல் கேர், ஒரோசியஸ் எழுதின த ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்டு, தென் வெனரபிள் பீடியஸுடைய எக்ஸிஸ்டிக்கல் ஹிஸ்ட்ரி அண்டு செயின்ட் அகஸ்டின்ஸுடைய சாலிலக்கீஸ், இந்த மாதிரியான புக்ஸை வந்து இங்கிலீஷ்க்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாரு. தென் ஆல்ஃப்ரிக் ரோட் கிராமர். இந்த கிராமர் ஃபஸ்ட்டு புக்கு வந்து ஆல்ஃப்ரிக் எழுதுகிறாரு. இவர் வந்து ஒரு சர்ச் மேன். ஹி கம்பைல்ட் த செர்மான்ஸ் ஃபார் ப்ரீஸ்ட். இந்த ப்ரீஸ்ட்டுக்கு சில போதனைகளை வந்து ஒரு புத்தக வடிவில் எழுதியிருக்கிறாரு. ஹி டிரான்ஸ்லேட்டட் செயின்ட் லைஃப்ஸ் ஃபார் லேமன். லேமன்ஸ்னால் இந்த மாதிரியான கூலி தொழிலாளிகள், படிப்பு இல்லாதவங்க, இவங்களுக்குன்னு சில புத்தகங்களை இவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ண அவங்களுக்கு புரிகிற மாதிரி. அப்புறம் பைபிள்ஸ்லாம் வந்து 7 பைபிள்ஸை தான் ஃபஸ்ட் டைமாக இவர் டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. அதுவும் அந்த லேமன்ஸ்க்கு, அதாவது அன்எஜுகேட்டட் பீப்புளுக்கும் எழுதுகிறாரு. ஊவ்ஸ்மேன் இஸ் அ ப்ரோஸ் ரைட்டர். அப்புறம் அடுத்த ஒரு ரைட்டர் ஊவ்ஸ்மேன், இவர் வந்து ஒரு ப்ரோஸ் ரைட்டர். இவர் வந்து யார்க்கோடைய ஆர்ச் பிஷப்பாக இருந்தார். செர்மான் ஆஃப் ஊஃப் இஸ் அட்டாக் ஆன் டேன்ஸுங்கிற ஒரு கிங் இருக்கார். அவரை அட்டாக் பண்ணுறதுக்காக இந்த செர்மான் ஆஃப் ஊஃப் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். ஓல்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ் வாஸ் டிஃபிகல்ட் பிகாஸ் கிராமர் வாஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டுடே. ஸோ இன்றைக்குள்ள கிராமர் இன்றைக்குள்ள இங்கிலீஷை கம்பேர் பண்ணும்போது ஓல்டு இங்கிலீஷ் நம்ம கம்ப்ளீட்டாக புரியாது. ஸோ ஓல்டு இங்கிலீஷ் வந்து பேசிக்கலி ஒரு 4 டயலக்டோட அமைஞ்சிருக்குது. எதுனா நார்த்தம்பிரியன், மெர்சியன், கென்டிஷு, வெஸ்ட் சாக்சன். அப்போ ஓல்டு இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லும்போது எல்லா மக்களும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இட் டிஃபர்ஸ் ஃப்ரம்
இந்த 4 வகையான மாநிலங்களாக இருக்கும். நார்த்தம்பிரியன் ஓல்டு இங்கிலீஷாக இருக்கும், மெர்சியன் இங்கிலீஷு, கென்டிஷ் இங்கிலீஷு அண்டு வெஸ்ட் சாக்சன் இங்கிலீஷாக டிஃப்ராக இருக்கும். வெஸ்ட் சாக்சனோட இங்கிலீஷ் வந்து கென்டிஸு, மெர்சியன், நார்த்தம்பிரியாவில் புரிஞ்சிக்க முடியாது. ஸோ 4 பேருக்குள்ள வித்தியாசமான இங்கிலீஷ் இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து ஓல்டு இங்கிலீஷ் லிட்ரேச்சருடைய ஆரிஜின், அதனுடைய கான்ட்ரிபியூஷன், எப்படியெல்லாம் எவாலுவேஷன் ஆனது, யாரெல்லாம் இது கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் அனதர் சாப்டர் நம்ம படிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.